ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவியார் தெய்வத் தம்பதிகள். சாரதா தேவியார் பிறந்த ஊர் ஜெயராம்பாடி. ராமகிருஷ்ணரின் ஊர் காமார்புக்கூர். பிற்காலத்தில் கொல்கத்தாவில் தட்சிணேசுவரத்தில் இருந்தார். ஒரு சமயம் ஜெயராம்பாடியில் இருந்து சாரதா தேவியார் தட்சிணேஸ்வரத்திற்கு புறப்பட்டார். அவருக்கு துணையாக ஒரு சிலர் கூட வந்தார்கள். வழியில் டெலோபெலோ எனும் பகுதி வழியாக போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த பகுதியில் பகலில் கூட தனியாக வருவதற்கே பலர் பயப்படுவார்கள். கொள்ளையர்களின் பகுதி அது. அக்கொள்ளையர்கள் காளியை வழிபாடு செய்பவர்கள். யாராவது மாட்டினால் பிடித்து கொண்டு போய் காளிக்கு பலி கொடுத்து விடுவார்கள். பொழுது சாய்வதற்குள் அந்த பகுதியை கடந்து தாரகேசுவர் எனும் ஊருக்கு சென்றால் பாதுகாப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அனைவரும் வேக வேகமாக போய்க் கொண்டிருந்தார்கள். சாரதா தேவியாரால் வேகமாக நடக்க முடியவில்லை. நடந்து நடந்து கால்களில் வலி உண்டாகியிருந்தது. கூட வந்தவர்களோ அவசரப்பட்டார்கள். நிலைமையை புரிந்து கொண்ட சாரதா தேவியார், எனக்காக நீங்கள் யாரும் கஷ்டப்பட வேண்டாம், ஆபத்தை விலக்கி வாங்க வேண்டாம், நீங்கள் வேகமாக போங்கள், நான் மெல்ல பின்னால் வருகிறேன் என்றார். இதுவே நல்லது என்று நினைத்த மற்றவர்கள் உடனே வேக வேகமாக நடக்கத் தொடங்கினார்கள். சாரதா தேவியார் தன்னந்தனியாக நடந்து கொண்டிருந்தார். திடீரென, ஏய், யார் நீ, எங்கே போகிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. பார்த்தால் கொள்ளைக்காரன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். சாரதா தேவியார் அப்படியே நின்றுவிட்டார். கிழக்கே போக வேண்டும் என்றார். நெருங்கி வந்த கொள்ளைக்காரன், வழி கிடையாது அங்கு, இந்த பக்கமாக வா என்றான். சாரதா தேவியார் நகரவில்லை. நெருங்கி வந்து உற்று பார்த்தான் கொள்ளைக்காரன். அவன் பேச்சில் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது. பயப்படாதே, என் பின்னால் ஒரு பெண்ணும் வருகிறாள் என்றான். உண்மையிலேயே அவர்களை நோக்கி கொள்ளைக்காரனின் மனைவி வந்து கொண்டிருந்தாள். சாரதா தேவியார் தொடர்ந்தார். அப்பா, உங்கள் மகளான நான் வழியை தவற விட்டுவிட்டேன். தட்சிணேசுவரத்தில் ராணி ராசாமணி தேவி கட்டியுள்ள காளி கோயிலில் இருக்கும் உங்கள் மருமகனை பார்ப்பதற்காக போய்க் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னை அவரிடம் அழைத்து போனால் அவர் சந்தோஷப்படுவார், உங்களை வரவேற்பார் என்றார். கொள்ளைக்காரனின் மனைவியும் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளை பார்த்த சாரதா தேவியார், அம்மா, நான் உங்கள் பெண் சாரதா. நல்ல வேளை உங்களை சந்தித்தேன். இல்லாவிட்டால் என் நிலை என்ன ஆகியிருக்குமோ தெரியாது என்றார். கொள்ளைக்காரனும் அவன் மனைவியும் உள்ளம் உருகினார்கள். சாரதா தேவியாரை தங்கள் சொந்த மகளாகவே நினைத்து பாதுகாப்பாக அழைத்து சென்றார்கள். உணவு அளித்து ஒரு படுக்கையும் தயார் செய்து நிம்மதியாக தூங்கு என்று சொல்லி பொழுது விடியும் வரை பாதுகாப்பாக இருந்தார்கள். பொழுது விடிந்ததும் சாரதா தேவியார் தன் பயணத்தை தொடர்ந்தார். கொள்ளைக்காரன் மனைவியுடன் கூட பாதுகாப்பாக வந்தான். அதற்கு முன்பு சாரதா தேவியாருடன் வந்தவர்கள் திரும்பி வந்தார்கள். அவர்களிடம் தன் புது பெற்றோர்களை அறிமுகப்படுத்திய சாரதா தேவியார், இவர்கள் உதவி இல்லாவிட்டால் என் நிலை என்ன ஆயிருக்குமோ தெரியாது என்றெல்லாம் சொல்லி நன்றி பாராட்டினார். அது மட்டுமல்ல, அந்த கொள்ளைக்காரனையும் அவன் மனைவியையும் பிரியும் போது சாரதா தேவியார் கண்ணீர் வடித்தார். அவர்களும் அழுதார்கள். ஒரு நாள் இரவில் ஏற்பட்ட அந்த அன்பு பிணைப்பு பிற்காலத்திலும் தொடர்ந்தது. அதன் பிற்காலத்தில் அந்த தம்பதிகள் பல முறை தட்சிணேஸ்வரம் வந்தார்கள். ராமகிருஷ்ணரும் அவர்களை அன்போடு வரவேற்றார். ஒரு நாள் அந்த தம்பதிகள் சாரதா தேவியாரிடம், அம்மா, அன்று டெலோபெலோவில் உன்னை பார்த்தபோது நீ காளிதேவியாக காட்சியளித்தாய் என்றார்கள். சாரதா தேவியார் மறுத்த போதும் சந்தேகமே இல்லை, அன்று காளியாகத்தான் நாங்கள் உன்னை பார்த்தோம் என்றார்கள் அவர்கள். யார் கண்டது, எனக்கு ஒன்றும் தெரியாது என்றார் சாரதா தேவியார். இப்படிப்பட்ட உத்தமமான பெரியோர்கள் வாழ்ந்த, வாழும், வாழப்போகும் நாடு நம் நாடு.